ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஆச்சி பானிபூரி கிட்ட வச்சு தான் பானிபூரி பண்ண போகிறோம். வாங்க அதுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். முதல்ல பானிபூரி இருக்குது ஒரு பாக்கெட்டில். அதுக்கப்புறம் ஸ்வீட் சட்னி இருக்குது. அதுக்கப்புறம் மசாலா இருக்குங்க. அதுக்கப்புறம் புதினா பேஸ்ட் இருக்குது. 4 பாக்கெட் இருக்குங்க. வாங்க நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டேங்க. அதில் புதினா பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இது கூட நம்ம 250 ml தண்ணி கலந்துக்கலாங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம பொட்டேட்டோ ரெடி பண்ணி வச்சுருக்கோம். 2 பொட்டேட்டோ வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கோங்க. அது கூட நம்ம இந்த மசாலாவை கொட்டிக்கலாங்க. நான் இன்றைக்கி நார்மல் பொட்டேட்டோ யூஸ் பண்ணலை. நான் இன்றைக்கி ஸ்வீட் பொட்டேட்டோ தான் எடுத்திருக்கேன். சக்கரவள்ளி கிழங்கு தான் எடுத்திருக்கேன். நார்மல் பொட்டேட்டோட இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ போட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். இந்த காரம் அந்த ஸ்வீட் எல்லாம் சேரும்போது நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது கூட கொஞ்சம் வெங்காயத்தை போட்டாச்சுங்க. அவ்வளோதான், இதுவும் ரெடி பண்ணியாச்சுங்க. அடுத்து நம்ம புளி பேஸ்ட்டு கட் பண்ணி அதையும் போட்டாச்சு. அவ்வளோதான், நம்ம இப்போது 3மே ரெடி பண்ணியாச்சுங்க. பாருங்கள், நம்ம இப்போது பானிபூரி செய்ய ரெடி பண்ணிடலாங்க. நான் ஒரு பாத்திரத்தை வச்சிடலாம். இப்போது பாத்திரம் சூடாகிடுச்சுங்க. எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம இப்போது பூரியெல்லாம் போட்டு பொரித்து எடுத்துடலாம். நம்ம எண்ணெய் சூடாக இருக்கணும். அப்போ தான் பூரி நல்லா பொரிஞ்சு வரும். ஆனால் பூரி போட்ட பின்னாடி எண்ணெயை சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் கரியாமல் இருக்கும். நம்ம இப்போது எல்லா பூரியும் போட்டு பொரித்து எடுத்துடலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம எல்லா பூரியும் போட்டு பொரித்து எடுத்துட்டோங்க. பாருங்கள், நம்ம முன்னாடியே எல்லாமே ரெடி பண்ணி வச்சனால பூரி லாஸ்ட்டு பொரிச்சா ஃபுல்லாக ரெடி ஆயிடும். பானிபூரி எல்லாம் ரெடி ஆயிடும். வாங்க நம்ம எப்படி சாப்பிட்லான்னு பார்க்கலாம். நம்ம இப்போ ஒரு பூரி எடுத்தாச்சுங்க. அதை உடச்சி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கு மசாலா, அப்புறம் பானி, ஸ்வீட் சட்னி எல்லாத்தையும் போட்டு அப்படியே மேலே ஆனியன் வச்சு சாப்பிட வேண்டியது. அவ்வளோதாங்க. இது கிட்டில் எல்லாமே இருக்கனால ஈஸியாக செஞ்சிடலாங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்போயாவது வாங்கி செஞ்சு பாருங்கள். இதோட நம்ம சேனலை எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை தட்டுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.